வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. சாலையோரங்களில் நடந்து போகும்போது நிறைய பேர் இந்த பேப்பர் ஃப்ளவர்ஸை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பேப்பர் ஃப்ளவர்ஸை போகன் வில்லா ஃப்ளவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை கொண்டு எப்படி தேநீர் தயார் பண்ணலாம், இந்த தேநீர் குடிக்கிறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். இந்த பேப்பர் ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், ஃபைட்டோ கெமிக்கல் சத்துக்கள், ரொம்ப குறிப்பாக பார்த்தா கார்லிக் ஆசிட், கியூர்சிட்டின், இது மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், சிரஞ்சிக் ஆசிட் மாதிரியான வேதிப்பொருட்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்கிறதால புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பேப்பர் ஃப்ளவர் கொண்டு டீ மாதிரி தேநீர் தயார் பண்ணி அடிக்கடி குடிச்சிட்டே வர்றதால நம்ம உடலில் கேன்சர் செல்லோட க்ரோத்தை தடுக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லை, பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது தடுக்கும். ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை பேப்பர் ஃப்ளவர்ஸ் தடுத்துரும் அப்படின்னும் ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும், போன் மினரல் டென்சிட்டியை அதிகப்படுத்தும். அதே சமயம் ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு இருந்து மூட்டு பகுதியில் வலி இருக்குது, ஒரு சிலருக்கு வீக்கமும் சேர்ந்தாமல் இருக்கும் இல்லையா? இது இயற்கையான வலி நிவாரணியாக செயல்பட்டு வலியை கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லை, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் இதில் அதிகமாக இருக்கிறதால வலியோடு சேர்ந்து வீக்கத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காகிதப்பூ தேநீர் அப்படின்றது சளி, இருமல், நெஞ்சு சளி அதிகமாக இருக்குது, இல்லை தொண்டை கரகரப்பு, பேசும்போது ஒரு சிலருக்கு தொண்டை கட்டுனால தொண்டை பகுதி கரகரப்பு ஏற்படும் இல்லையா? இது எல்லாத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணிடும். ஒரு 1-2 நாட்கள் சளி அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த தேநீர் குடிச்சிங்க அப்படின்னாலே இயற்கையாகவே நம்ம நுரையீரல் உறுப்பில் தேங்கி இருக்க கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பையும் வலுவடைய செய்யும். இப்போ இந்த பேப்பர் ஃப்ளவர் டீ எப்படி தயார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 15 பூக்கள் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். இந்த பிங்க் நிற பூக்கள் 15 பூக்கள் எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நிற பகுதியெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் கழுவி க்ளீனாக அலசி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கோங்க. இந்த 15 பூக்களை 250 மில்லி தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து ஒரு கொதி வரும்போதே இது கூட ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டை, இது கூடவே ஒரே ஒரு கிராம்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து 250 மில்லி தண்ணின்றது ஒரு 60 மில்லி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். 60 மில்லி வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இதை அப்படியேவும் குடிச்சிடலாம். இனிப்பு வேணும் அப்படின்றவங்க ஒரே 1 டீஸ்பூன் அளவு தூய்மையான தேன் சேர்த்து இதில் நல்லா கலக்கிட்டு நீங்கள் குடிச்சிடலாம். காலை உணவுக்கு 30 நிமிடம் முன்னாடி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு டீ, காஃபி ஏதாவது குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அதுக்கு பதிலாக இந்த பேப்பர் ஃப்ளவர் டீ குடிக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை இந்த தேநீரை குடிச்சிட்டே வர்றதாலையும் நுரையீரலில் தேங்கியிருக்க கழிவுகள் வெளியேற்றமாகும். ஒருவேளை சளி, இருமல் இருக்குது, தொண்டை கரகரப்பு இருக்குது, தொண்டை கட்டி இருக்குது அப்படின்னா இதை தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே ஃப்ளெம் இருக்குன்னா அந்த நெஞ்சு சளியையும் இயற்கையாகவே வெளியேற்றம் செய்யும். இதனால் இந்த பேப்பர் ஃப்ளவர் ரோட்டோரத்தில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு விடாமல் இந்த ஃப்ளவர்ஸை வீட்டுக்கு கொண்டு வந்து தேநீர் தயார் பண்ணி குடிக்கிறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். 2வதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் 3வதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். 2வது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில், கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை,
துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரியிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலேயுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.